வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கலால் துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அரசு நிர்வாகமே RSS கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கலால் துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுவையில் உள்ள மதுபான கடைகளில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக மதுபானங்களில் சிலர் கொள்ளை லாபம் ஈட்ட கலப்படம் செய்து விற்கப்படுவதாக கலால் துறைக்கு புகார் சென்றது. அதன் பேரில் கலால் துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால் துறை அதிகாரிகள் வில்லியனூர் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது அனைத்து மது பாட்டில்களும் ஹாலோகிராம் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் பாட்டில்களின் சீல்கள் சரியாக உள்ளதா என சோதனை செய்யப்பட்டது. மேலும் உயர் ரக மது பாட்டில்களில் மாதிரி பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்த கலால் துறை அதிகாரிகள் எடுத்து சென்றனர். RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அரசு நிர்வாகமே RSS கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த உத்தரவு என்பது நேரடியாக அரசு நிர்வாகமே RSS கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்தை உருவாக்கும் என்றார். மத்திய மாநில அரசுகள் குறைந்தபட்ச ஊதியத்தை ரூபாய் 26,000 அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரி அரசும் நெல் கொள்முதலை நேரடியாக விவசாயிகளிடம் செய்ய வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுடன் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஜி. ராமகிருஷ்ணன் நிதி ஆணையம் மூலம் மாநிலங்களுக்கு நிதி வழங்குவது வெட்டப்படுகிறது, குறைக்கப்படுகிறது என கூட்டாட்சி என்பது குற்றம் சாட்டினார். மத்திய அரசு ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். RSS தலைவரே பிரச்சாரகரே பிரதமராக வந்துட்டா RSS கொள்கை அமலாக்க முடியாது. ஆக RSS என்பது அரசியல் சட்டத்தை அவங்க ஏத்துக்கல, தேசிய கொடி ஏத்துக்கல, மனுநீதி அடிப்படையில் தான் அரசியல் சட்டம் உருவாக வேண்டும் என்று வற்புறுத்தினவங்க RSS. அடுத்து நாட்டில் நடக்கிற கலவரங்களுக்கெல்லாம் எப்படி RSS பின்னாடி இருக்கு, காந்தி படுகொலையை ஏன் RSS தடை செஞ்சாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மத மோதல் உருவாக்கக்கூடிய மதவெறியோடு செயல்படக்கூடிய அத்தகைய அமைப்பு என்பது அது கலாச்சார அமைப்புன்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்க அந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் RSS சேருவது என்பது நேரடியாக அரசு நிர்வாகமே RSS கண்ட்ரோலில் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதாகவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கையை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர்கள் இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார்கள். இதனால் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். பேட்டியின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். 3 வயதுக்கு மேலான குழந்தைகள் தான் முன்பருவ கல்வி ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது. ஆனா இப்ப அது இல்லைங்க, அதுவும் மாறி போச்சு. என்னைக்கு எல்கேஜி யூகேஜி அரசு பள்ளியில் வந்ததோ எங்க கிட்ட குழந்தைங்க வர்றது வந்து நின்றுடுச்சு. ஆனாலும் நாங்க விடாம இந்த 2-2:30க்கு அந்த குழந்தைங்களை அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு தயார்படுத்தும் நிலை நாங்கள் குழந்தைங்களை அமர வைக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு சப்ளை இருக்கும்போது கடலை அவிச்சு நாங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் அவங்க கடலை கொடுப்போம். அதுவும் கொடுக்க முடியல. ஆனால் வீட்டில இருந்து அந்த குழந்தைகள் தின்பண்டங்களை ஏதோ எடுத்துட்டு வர சொல்லி இன்றும் மையங்களில் குழந்தைகளை உட்கார வைக்கிறோம். ஆனால் மேட்டுப்பாளையம் ஐடிஐ அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கஞ்சா, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஐடிஐ அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்த சங்கர் வயது 25 என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 1வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளி அம்மன் சூலத்தின் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல் திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு. இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 1வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலத்தில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் வீதம் 107 பேருக்கு மொத்தம் ரூபாய் 2.35 கோடி நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. வீடு கட்டும் திட்டத்தின்படி முதல் தவணை நிதி வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்றது. பயனாளிகளுக்கு முதல் தவணைக்கான உத்தரவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அதையடுத்து அவர்களது வங்கிக் கணக்கில் தவணை செலுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க நிர்வாகிகள் அந்தோனி, பாலா, கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு
அளிக்க வேண்டும். சாலையோர கடைகளை காவல்துறை, பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகம் அடிக்கடி காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு குயிலை கல்விக்கூடத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆரோவில் துணை செயலாளர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் அமைந்துள்ள குயிலை கல்விக்கூடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் கலை, இலக்கியம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஜெரால்ட் மோரிஸ், சித்தாந்தம், வெங்கடாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்ப தலைவிக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் மக்கள் பார்வைக்காக துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத 21 வயதுக்கு மேல் 55 வயதிற்குள் இருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்திற்காக தகுதியானவர்கள் பட்டியல், உதவி பெறுவோர் மற்றும் திட்டத்திற்கு விண்ணப்பித்தோர் பட்டியல் மக்கள் பார்வைக்காக துறை இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எளிதாக நலத்திட்ட உதவியினை பெற்றிட தகுதியான நபர்கள் துறை இணையதள முகவரியிலும் மற்றும் விண்ணப்பத்தினை நேரடியாகவும் பதிவு செய்திடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விண்ணப்பத்தின் மீதான அனைத்து நடவடிக்கைகளும் குறுஞ்செய்தி வாயிலாக விண்ணப்பித்த அனைவரும் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கலால் துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அரசு நிர்வாகமே RSS கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக G. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.